ஹலோ மக்களை, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு காரசாரமாக வந்துட்டு முட்டை வறுவல் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தலாம். ஸோ அதற்காக வந்துட்டு நம்ம வந்து முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். முட்டை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த தண்ணி கூட வந்துட்டு உப்பும் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எந்த எண்ணெயாக இருந்தாலும் வந்துட்டு சேர்த்துட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ஓடலாமே வந்துட்டு சூப்பராக வந்து உடஞ்சி வரும். முட்டை வந்து உடையாமல் உங்களுக்கு சூப்பராக வெந்து வரும். ஸோ இதுக்காக வந்துட்டு தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம். அது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, பொரிஞ்சதுமே வந்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 3 தக்காளி பழத்தையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு முட்டையை வந்து 2 துண்டுகளாக வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மல்லித்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரம் தேவையான மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபைனலாக அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு முட்டையும் உள்ள சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கேன் அப்படின்னா காரசாரமான முட்டை வறுவல் வந்துட்டு ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.